சில அடுத்த எபிசோட்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, சிந்தாமணி அடியாளுங்கள அனுப்பிச்சு மீனாவோட அம்மா கடைய உடைக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அவங்க கஸ்டமர் மாரி வந்து 1 முழம் பூ எவ்வளோம்மான்னு கேட்கறாங்க. 1 முழம் 30. ஓ! லோக்கல்ல இருக்க எங்களுக்கே 1 முழம் ரூ. 30க்கு நீ குடுப்பியா? அப்படின்னு பேச்ச அதிகமா வளர்த்து அவங்க கிட்ட சண்ட போடுறாங்க. சண்ட முத்தி அவங்க கடைய உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எவ்வளோ தடுத்தும் அவங்க தள்ளி விட்டுட்டு உடைக்கிறாங்க. முத்துவும், மீனாவும் அந்த பக்கமா அவங்க அம்மாவ பார்க்க வரும்போது, தூரத்துல இருந்து முத்து அத பார்த்துடுறாரு. கார வேகமா ஓரம் நிறுத்திட்டு அவங்க கிட்ட போய் சண்ட போட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டிர்றாரு. விரட்டும்போது, அதுல கட்டியிருந்த ஒருத்தன் முகத்துல கர்ச்சீப் கழண்டி விழுந்துருது. அப்போ மீனா அவர் முகத்த பாத்துடுறாங்க. இது சிந்தாமணி கூட இருக்க அடியாளாச்சே! இவுங்க வந்து எதுக்கு அம்மா கடைய உடைக்கணுன்ட்டு முத்துக்கிட்ட சொல்றாங்க. ஏங்க அவங்க ஒருத்தர் வந்தார்ல, அவங்க வந்து சிந்தாமணி கூட நான் பாத்துருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் அவர் முகம் அப்டின்றாங்க. சிந்தாமணிக்கும் உனக்கும் தான் பிரச்சனை. அவன் ஏன் அம்மா கடைக்கு வந்து உடைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கான்? அப்டின்னு முத்துக்கு ஒரே குழப்பம். சரி மீனா, இது என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இப்போதைக்கும் அம்மா கடை உடைஞ்சிருக்கு. நம்ம அத ரெடி பண்ற வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு.